وَلْتَكُنْ مِنْكُمْ أُمَّةٌ يَدْعُونَ إِلَى الْخَيْرِ وَيَأْمُرُونَ بِالْمَعْرُوفِ وَيَنْهَوْنَ عَنِ الْمُنْكَرِ وَأُولَئِكَ هُمُ الْمُفْلِحُونَ. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله. أما بعد، فإن خير الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم، من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله عز وجل: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال الله عز وجل: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله تبارك وتعالى في موضع آخر: وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا واتقوا الله إن الله شديد العقاب. عن عائشة أم المؤمنين مرفوعا قال النبي صلى الله عليه وسلم: من أحدث في أمرنا هذا ما ليس منه فهو رد. رواه مسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து அவனது சாந்தியும் சமாதானமும் நம் உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தபஈன்கள், தபா தபஈன்கள் மற்றும் குறிப்பாக இந்த ஜும்ஆ நன்னாளிலே ஒன்று கூடி அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், பெரியவர்கள் ஆகிய உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் என்றென்றும் பொழிபடட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இந்த உலகத்தில் படைத்து பரிபாலித்து உணவளித்து ஏராளமான கோடிக்கணக்கான அருட்கொடைகளை எல்லாம் வாரி வழங்கி இருக்கின்றான். அதற்காக அந்த ரப்புல் ஆலமீனிற்கு நாம் எவ்வளவு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் என்றால், நாம் எந்நேரமும் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். உதாரணத்திற்காக சொல்லுகின்றேன் சகோதரர்களே, வாழ்க்கை முழுவதும் சஜ்தாவிலே கிடந்து சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் திக்ருகளை ஓதிக்கொண்டே இருந்து நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினாலும் அது குறைவுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் கேட்காமலேயே ஏராளமான அருட்கொடைகளை கொடுத்திருக்கின்றான். சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு எந்நேரமும் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். நீங்கள் அனைவரும் பார்த்திருப்பீர்கள், இன்று ஜும்ஆவுடைய தலைப்பு என்பது பித்அத், ஒரு வழிகேடு. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களையும் ஷைத்தானையும் படைத்ததற்கு பிறகு ஷைத்தானுக்கு கட்டளையிட்டான் சஜ்தா செய்ய வேண்டும் என்று. அவன் சஜ்தா செய்யவில்லை, மாறு செய்தான். அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் சேலஞ்ச் செய்துவிட்டு இந்த உலகத்திற்கு அவன் வந்தான். குர்ஆன் தெல்ல தெளிவாக பதிவு செய்கிறது, நான் உன்னுடைய உம்மத்தினுடைய ஒவ்வொரு மனிதரையும் வழிகெடுப்பேன் என்று ஷைத்தான் யாரிடம் சேலஞ்ச் செய்திருக்கின்றான்?
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் சேலஞ்ச் செய்து இந்த உலகத்திற்கு வந்திருக்கின்றான். ஆக சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு பாதையும், ஒவ்வொரு அடியும் நாம் மிக கவனத்தோடு, மிக எச்சரிக்கையோடு நாம் வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன் தெரியுமா? இந்த குறிப்பாக இந்த ஃபித்னாவுடைய காலகட்டத்திலே ஒரு மனிதன், குறிப்பாக ஒரு முஸ்லிம், எப்படியெல்லாம் தீமையான வழிகளிலே சென்று விடுவான் என்று அவனுக்கே தெரியாது. சகோதரர்களே, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இது. குறிப்பாக இது ஃபித்னாவுடைய காலம். இதற்கு முன்பு கூட இதே ஜுமாவுடைய மேடையில் இருந்து நாம் சொன்னோம், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், யுஸ்பிஹு முஃமினா வ யும்சி காஃபிரா. காலையில் அவன் முஃமினாக இருப்பான், மாலையிலே அவன் காஃபிராகி விடுவான். அப்படிப்பட்ட காலம் சகோதரர்களே இது. ஆக நாம் யோசித்து பார்க்க வேண்டும், எவ்வளவு எச்சரிக்கையாக இந்த உலகத்திலே நாம் பயணிக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆக சகோதரர்களே, பித்அத்தை குறித்து வாருங்கள் சில விஷயங்களை பார்ப்போம். அடிப்படையான சில விஷயங்களை நாம் மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொண்டோமேயானால் பித்அத் என்கின்ற இவ்வளவு மிக மிக கொடூரமான, மிக வழிகட்ட ஒரு பாதையிலே நாம் ஒருபோதும் செல்ல மாட்டோம். எனவே பாருங்கள், குர்ஆனை நீங்கள் புரட்டி பார்த்தீர்கள் என்றால் ஏராளமான இடங்களிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். அதிலே ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுது. உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் எதை வழங்கி இருக்கிறார்களோ, எதை கொடுத்து இருக்கிறார்களோ, எதை ஏவி இருக்கிறார்களோ, எதை சொல்ல வேண்டும், நீங்க எதை செயல்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்களோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். எதை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு தடுத்து இருக்கிறார்களோ, தடை செய்திருக்கிறார்களோ, இதை செய்ய வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார்களோ அதை ஒருபோதும் நீங்கள் செய்யாதீர்கள் என்று குர்ஆன் நமக்கு நேரடியாக எடுத்து சொல்லுகிறார். குர்ஆன் யாருடைய வார்த்தை? அல்லாஹ்வுடைய வார்த்தை அல்லவா? அல்லாஹ் பொய் சொல்லுவானா? இல்லை சகோதரர்களே. நாம் இதே போன்று குர்ஆனினுடைய பல்வேறு வசனங்களிலே எத்தனை முறை குர்ஆன் சொல்லுகிறது, அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல், அல்லாஹ்விற்கு கீழ்ப்படியுங்கள், அல்லாஹ்விற்கு கட்டுப்படுங்கள், மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டுப்படுங்கள். குறிப்பாக எல்லா குத்பாக்களிலும் போதப்படுகின்ற, இன்றைய குத்பாவிலும் போதப்பட்ட அந்த வசனம் என்ன? يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله. எவர்கள் அல்லாஹ்விற்கும் அவருடைய தூதருக்கும் கட்டுப்படுகிறார்களோ فقد فاز فوزا عظيما, அவர்கள் தான் மகத்தான வெற்றியை பெறுவார்கள் என்று குர்ஆன் நேரடியாக சொன்னதற்கு பிறகும் பித்அத்தை செய்யக்கூடியவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கொடுத்த அந்த ஷரீஅத், அந்த மார்க்கம் எனக்கு போதாது என்று சொல்லி புதிதாக ஒன்றை உருவாக்கி அதன் மீது அமல் செய்து அதில் எப்படி அவர்கள் திருப்தி அடைகிறார்கள் என்று தெரியவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் எதை நமக்கு சொல்லி இருக்கிறார்களோ சுன்னா என்று அதன் மீது அமல் செய்யாமல் பிற்காலத்திலே ஒரு விஷயம் உருவாக்கி, அது மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு செயல், அந்த செயலை மனிதர்கள் அல்லது பிற்காலத்தில் வரக்கூடிய முஸ்லிம்கள் அதை ஏற்றுக்கொண்டு அமல் செய்கிறார்கள் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சுய புத்தி தரவில்லையா? மார்க்க கல்வியை தேடாமல், உலமாக்களோடு தொடர்பில் இல்லாமல் நாம் அமல் செய்தோமேயானால் இந்த செயல் எனக்கு சாதகமாக அமையுமா அல்லது இந்த செயல் எனக்கு பாதகமாக அமையுமா என்று கூட தெரியாத அளவிற்கு நாம் செயல்படுகின்றோம் என்றால் இது அறிவாளித்தனமா? சகோதரர்களை, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த உலக விஷயத்தில் ஒரு செயல், ஒரு விஷயம் நமக்கு தீமையை ஏற்படுத்தி தருகிறது என்றால் அது நெருங்கவும் மாட்டோம். உதாரணத்திற்காக, இந்த ஒரு பொருளை நாம் வாங்கினால் நமக்கு நஷ்டம்தான், நமக்கு லாபம் கிடையாது என்று ஒருவர் சொன்னால் அந்த விஷயத்தை, அந்த பொருளை நாம் வாங்குவோமா? அப்படித்தான் சகோதரர்களே, இது பித்அத் என்று உலமாக்களால் பகிரங்கமாக சொல்லப்பட்டதற்கு பிறகும் அதே விஷயத்தை பிடிவாதத்தோடு நாம் பிடித்துக் கொண்டிருக்கின்றோம், அதை அமல் செய்கின்றோம் என்றால்
நாம் எப்படி வெற்றி பெற முடியும்? இது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுகின்ற ஒரு செயலா, அல்லது அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்கின்ற ஒரு செயலா என்பதை அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த சுய புத்தியை பயன்படுத்தி யோசிக்க வேண்டாமா? சகோதரர்களே, நமக்கு ஏற்படுகின்ற தீங்கு, அதிலிருந்து நாம் எச்சரிக்கையாக இருக்கின்றோம், கவனத்தோடு இருக்கின்றோம். ஆனால் பித்அத் என்ற இந்த ஒரு செயல் நமக்கு நரகத்தின் பக்கம் அழைத்து செல்வோமே, இதை பற்றி நமக்கு கவலை இல்லையா? இதை பற்றி நமக்கு அந்த குற்ற உணர்வு இல்லையா? இந்த ஒரு செயல் நமக்கு நரகத்தின் பக்கம் அழைத்து செல்வோமே என்று அந்த பயம் இல்லையா? அந்த ஹௌஃப் இல்லையா? சகோதரர்களே, எனவே தான் உலமாக்கள் சொல்லுவார்கள், ஒருவன் மது குடிக்கின்றான், ஒருவன் ஜினா செய்கின்றான், விபச்சாரம் செய்கின்றான், அதுவெல்லாம் பெரும் பாவம் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதைவிட மிக கொடிய பாவம் எது தெரியுமா? மார்க்கத்திலே இல்லாத ஒரு விஷயத்தை மார்க்கத்திற்குள் புகுத்தி, இது மார்க்கத்தினுடைய ஒரு அங்கம், ஒரு அம்சம், ஒரு செயல் என்று அங்கீகரித்து இது மார்க்கம் என்று நினைத்து செயல்படுகின்றானே, இது எவ்வளவு கொடூரமான ஒரு விஷயம் தெரியுமா? அவன் மறைமுகமாக என்ன விஷயத்தை சொல்ல வருகின்றான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஒரு செயலை சொல்லி இருக்க வேண்டும், இந்த உம்மத்திற்கு கொடுத்திருக்க வேண்டும், அறிவித்திருக்க வேண்டும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்திலே மோசடி செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுகின்றான். அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செயலை, இந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. பிற்காலத்திலே அது உருவாக்கப்பட்டு அது அமல் செய்யப்படுகிறது என்றால் அவன் மறைமுகமாக என்ன சொல்லுகின்றான்? இந்த செயல் நல்ல செயல், இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்க வேண்டும், சொல்லவில்லை, நான் செய்கின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த மார்க்கத்திலே மோசடி செய்திருக்கிறார். அல்லாஹு அக்பர். எவ்வளவு பெரிய கொடூரமான விஷயம் அல்லவா? அதற்காகத்தான் பெரும் பெரும் மார்க்க அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இது விபச்சாரத்தை விட, மது குடிப்பதை விட மிக கொடூரமான கொடிய பாவம் என்று சொல்லுகிறார். ஏன் தெரியுமா சகோதரர்களே? உங்களுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை, ஒரு ஹதீஸை ஆரம்பத்திலே ஓதி காண்பித்தோம். உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா. இந்த ஹதீஸ் கவனமாக மனதிலே பதிவு செய்யுங்கள் சகோதரர்களே. யாரெல்லாம் பித்அத் என்பது ஒரு இலகுவான ஒரு விஷயம் என்று மிகவும் பொதுவாக இருக்கிறார்களோ அவர்கள் மிக கவனத்தோடு இந்த ஹதீஸை மனதிலே ஆழமாக பதிய வேண்டிய ஒரு தருணம் இது. என்ன சொல்றாங்க? மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா, இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை, இந்த மார்க்கத்தில் ஒரு அமல், ஒரு செயல் இல்லாததை இந்த மார்க்கம் என்று, இதை செய்தால் அதற்கு நன்மையும் கூலியும் தரப்படும் என்று நினைத்து எவன் ஒரு அமலை செய்கின்றானோ, எவன் ஒரு அமலை மார்க்கத்தில் கொண்டு வருகின்றானோ, புதுப்பிக்கின்றானோ, உருவாக்கி கொண்டு வருகின்றானோ, ஃபஹுவ ரத்துன், அது அல்லாஹ்விடத்தில் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அது என்ன செய்யப்படும்? தூக்கி வீசப்படும். கண்ணியமிக்க சகோதரர்களே, நாம் செய்கின்ற அந்த அமல் அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அமலை கபூல் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு இரண்டு மிக முக்கியமான நிபந்தனைகள் உண்டு. நாம் செய்கின்ற அந்த செயல், அதிலே இஹ்லாஸ் இருக்க வேண்டும், மன தூய்மை இருக்க வேண்டும், தூய்மையான உள்ளத்தோடு அது செய்ய வேண்டும். தூய்மையான உள்ளம் என்றால் யாருக்கும் இதிலே சேர்க்கக்கூடாது. முழுக்க முழுக்க இந்த அமல் நான் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் செய்கின்றேன் என்ற இந்த ஒரு நீயத் இருக்க வேண்டும். இரண்டாவது, நாம் செய்கின்ற அந்த செயல் அது அல்லாஹ்வுடைய தூதரால் ஒன்று சொல்லி தரப்பட வேண்டும், ஒன்று சொல்லி இருக்க வேண்டும், அல்லது அல்லாஹ்வுடைய தூதர் செயல்படுத்தி காண்பிருக்க வேண்டும். மூன்றாவது, சுன்னத்தே தக்ரீரி என்று சொல்லுவார்கள், சஹாபாக்கள் அந்த அமல் செய்திருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த செயல் சஹாபாக்களை செய்வது பார்த்து மௌனமாக இருக்க வேண்டும். இதுதான் சுன்னா. இதை விட்டுவிட்டு ஒருவன் ஹதீஸிலே இல்லாததை, குர்ஆனிலே வராமல், குர்ஆனிலே இல்லாத ஒரு செயலை அமல் செய்கின்றான் என்றால் அது எப்படி ஒரு சுன்னாவாக முடியும்? அந்த அமல் எப்படி அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட முடியும்? எனவே தான் சகோதரர்களே, நாம் இந்த உலகத்திலே
முற்காலத்தை போன்று பெரும் பெரும் அமல்வெல்லாம் இன்றைய காலகட்டத்திலே நாம் செய்வது கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்று ஐவேளை தொழுகை தொழுவதே பெரிய சாதனை மாதிரி ஆகிவிடுச்சு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மனசு தொட்டு சொல்லுங்கள், இன்று ஃபஜருடைய தொழுகை எத்தனை பேர் ஜமாத்தோடு தொழுதீர்கள் என்று. ஃபரதான கடமையான விஷயங்களிலே நாம் பொடுபோக்காக இருக்கின்றோம், சோம்பேறிகளாக இருக்கின்றோம். நஃபிலான அமல்கள் எல்லாம் இங்கே செய்து கொண்டிருப்போம். சகோதரர்களே, சொல்ல வரக்கூடிய செய்தி என்னவென்றால், நாம் செய்வது அமல் என்பது குறைவான ஒரு செயல்கள் தான். இதற்கு முன்பு நம்முடைய அஸ்லாப், நம்முடைய முன்னோர்கள் செய்த அந்த அமல்களை எல்லாம், அந்த நல்ல காரியங்களை எல்லாம் நாம் பார்த்தோமே, ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க வழிபாட்டிலேயே கழித்தது. ஆனால் இன்று நமக்கு அல்லாஹ்விற்காக நேரத்தை ஒதுக்குவதற்கு நேரமே இல்லை. அப்படிப்பட்ட பலவீனமான முஸ்லிம்களாக நாம் இருக்கின்றோம். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் அல்லாஹ்வால் எந்த அமல் அங்கீகரிக்கப்படுமோ அதிலும் நாம் குறைவாக செய்கின்றோம் என்றால் மனசு தொட்டு சொல்லுங்கள் சகோதரர்களே, இது ஒரு முஃமினுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு அழகா? சிந்தித்து பார்க்க வேண்டாமா? யோசித்து பார்க்க வேண்டாமா? மறுமையிலே ஒவ்வொரு அமலுக்கும், ஒவ்வொரு செயலுக்கும், ஒவ்வொரு கோலுக்கும் நாம் எதிர்பார்த்து கொண்டிருப்போமே, அலைந்து கொண்டிருப்போமே, வாப்பா உம்மாவிடத்திலே கேட்போமே, நம்முடைய பிள்ளைகளிடத்திலே கையேந்துவோமே, யாரும் நமக்கு தரமாட்டார்களே. அந்த நேரத்தில் எந்த அமல், எந்த விஷயம் நமக்கு சாதகமாக அமையும், எது நமக்கு பலன் தரும்? நம்முடைய சாலிஹான அமல்கள் தானே. அந்த அமல் நம்மிடத்திலே இன்று இல்லை என்றால், அதுவும் நாம் பிதாத்தான காரியங்கள் அதிகமாக செய்து கொண்டு சாலிஹான அமல் நாம் செய்யாமல் இருந்தோமே, ஆனால் மறுமையிலே எப்படி நமக்கு சாதகமாக தீர்ப்பு வரும்? யோசிக்க வேண்டாமா சகோதரர்களே? இதோ பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு முன்னால் ஹுத்பா கொடுக்கும்போது, இப்போது எப்படி உங்களுக்கு முன்னால் ஜும்ஆ உரை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோமோ, இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு முன்னால் யஹ்துபு அலன் நாஸ், மக்களுக்கு முன்னால் ஹுத்பா கொடுக்கும்போது, உரை நிகழ்த்தும் போது, அலல் மெம்பர், மெம்பரின் மீது நின்று கொண்டு சொல்லுவார்கள், அம்மா பஅத் ஃபஇன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லாஹ், உண்மையான செய்தி அது அல்லாஹ்வுடைய கிதாபுகளில் இருந்திருக்கார். உங்களுக்கு உண்மையான செய்தி கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் பின்பற்றுவதற்கு மிக தகுதியான ஒரு கிதாப் இந்த உலகத்திலே இருக்கிறது என்றால் அது அல்லாஹ்வுடைய கலாம், கலாமுல்லாஹ், கிதாப் தான், குர்ஆன் மஜீத். அதே போன்று வஹைருல் ஹதி ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வழிகளிலே மிக நேரான, ஹைரான, மிக நேர்த்தியான, மிக சரியான ஒரு வழி என்றால், மிக சிறந்த வழி என்றால் அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழி. இது மட்டுமா? மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, வஷர்ருல் உமூரி முஹ்தஸாத்துஹா, மிக கெட்ட ஒரு செயல் எது தெரியுமா? இந்த மார்க்கத்திலே புதிதாக ஒன்று உருவாக்கப்படுகிறதே, பிதாத்தான அமல், இது மார்க்கத்திலே மிக கெட்ட ஒரு செயல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இது நான் சொல்லவில்லை, என்னுடைய உஸ்தாத் சொல்லவில்லை, ஒரு மார்க்க அறிஞர் சொல்லவில்லை, மாறாக நம்முடைய உயிரினும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற வார்த்தை. சகோதரர்களே, இதற்கு மதிப்பு தாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைக்கு மதிப்பு தாருங்கள். நாம் சர்வ சாதாரணமாக இன்று பிதாத்தான விஷயங்களிலே மூழ்கி கிடைக்கின்றோமே, நம்முடைய குடும்பத்தார்கள் மூழ்கி கிடைக்கிறார்கள். கொஞ்சம் கூட கவலை இல்லை, கொஞ்சம் கூட அதை பற்றி அக்கறை இல்லை. எத்தனை விஷயங்களிலே பிதாத்தான அமல்கள் செய்யப்படுகின்றன. திருமணமாக எடுத்துக்கொண்டாலும் சரி, மௌத்துடைய வீடாக எடுத்துக்கொண்டாலும் சரி, எத்துணை இபாதத்திலே எடுத்துக்கொண்டாலும் சரி, அசானிலே, தொழுகையிலே, தொழுகைக்கு பிறகு, தொழுகைக்கு முன்னால், இப்படி பல பிதாத்துகளை சர்வசாதாரணமாக இந்த முஸ்லிம் சமூகம் செய்து கொண்டிருக்கிறதே. இதை குறித்து யார் எச்சரிப்பது? நமக்கு அந்த இல்ம் வேண்டும் அல்லவா? மார்க்க அறிஞர்களோடு நாம் தொடர்பில் இருந்தோமே, ஆனால் நமக்கு டிஃபரன்ஷியேட் தெரியும், எது சுன்னா எது பிதாத் என்று நமக்கு தெரியும். நாம் மார்க்க அறிஞர்களோடு தொடர்பிலே இல்லை, கல்வியோடு தொடர்பிலே இல்லை என்றால் எப்படி நாம் பிரித்து பார்க்க முடியும்? இது சுன்னாவா, இது பிதாத்தா என்று எப்படி நமக்கு தெரிய வரும்?
உலக விஷயத்தில் மிக கவனமாக இருக்கின்றோமே, மார்க்க விஷயத்தில் ஏன் சகோதரர்களை இவ்வளவு படுவோக்காக இருக்கின்றோம்? இவ்வளவு சோம்பேறிகளாக ஏன் இருக்கின்றோம்? சிந்திக்க வேண்டாமா? சகோதரர்களே, யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொல்லுகிறார்கள், வகுல்லு முஹ்தஸத்தின் பிதா, மார்க்கத்திலே உருவாக்கப்படுகின்ற புதிதான ஒவ்வொரு விஷயமும் அது பித்அத் ஆகும். ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடு. குல்லு பித்அத்தின் தலாலா. இதிலே மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். என்ன தெரியுமா? சிலர் என்ன செய்கிறார்கள், பித்அத்திற்கு 2 வகைகளை பிரித்து சொல்லுகிறார். என்ன? ஒன்று பித்அத்தே ஹஸனா, இரண்டாவது பித்அத்தே ஸய்யிஆ. பித்அத்தே ஸய்யிஆ புதிதாக உருவாக்கப்பட்ட கெட்ட செயல், அது செய்யக்கூடாதாம். பித்அத்தே ஹஸனா மார்க்கத்திலே உருவாக்கப்படுகின்ற நல்ல செயல்கள், அது புதிதாக உருவாக்கப்பட்டாலும் அது செய்யலாம் என்று சொல்லுகிறார். சகோதரர்களே, இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, இப்படி வகைகள் எல்லாம் எதுவும் இல்லை. எனவே தான் அல்லாஹ்வுடைய தூதர் குல்லு என்ற வார்த்தையை பயன்படுத்தி சொல்லுகிறார்கள். குல்லு பிதா, எல்லா விதமான எல்லா வகையான பிதாத்தும் வழிகேடு என்று சொன்னார்கள். பிதாத்தே ஹஸனா அங்கீகரிக்கப்பட்டது, பிதாத்தே ஸய்யிஆ தடுக்கப்பட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லையே. சகோதரர்களே, பிதஅத்தான விஷயங்களிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். வகுல்லு பிதஅத்தின் ضلالة வகுல்லு ضلالة في النار. இந்த ஒவ்வொரு வழிகேடும் எங்கே அழைத்து செல்லும்? நரகத்தின் பக்கம் அழைத்து செல்லும். இன்று நாம் கவனம் என்ன? இன்று நாம் சாதாரணமாக இருக்கின்றோம், கொஞ்சம் கூட பயம் இல்லை, கொஞ்சம் கூட அதை குறித்து கவலை இல்லை. இன்று தெரியாது சகோதரர்களே, மண்ணறையிலே சென்றதற்கு பிறகு, கபரிலே சென்றதற்கு பிறகு இதனுடைய பெருமதி நமக்கு தெரியும். மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு விசாரிக்கும் போது இதனுடைய பெருமதி நமக்கு புரியும். இதோ பாருங்கள், சஹாபாய் கிராம் ரிதுவானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன் சுன்னாக்களை குறித்து எவ்வளவு பேணுதலாக இருந்தார்கள். பிதஅத்தை குறித்து எவ்வளவு அவர்களுடைய கல்விலே வெறுப்பு இருந்தது என்று பாருங்கள். அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அதற்கு அடுத்த தலைமுறையினர் தாபீன்களை பார்த்து நசீஹத் செய்கிறார்கள், உபதேசம் செய்கிறார்கள், சொல்லுகிறார்கள். என்ன தெரியுமா? இதோ பாருங்கள், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, நீங்கள் சுன்னாக்களை பேணி நடுங்கள், சுன்னாக்களை தவறிவிடாதீர்கள், மேலும் நீங்கள் பிதஅத்தான காரியங்களிலே ஒருபோதும் மூழ்கி விடாதீர்கள், ஒருபோதும் நீங்கள் பிதஅத்தான காரியங்களை செய்யாதீர்கள். யார் சொல்றாங்க? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. இதே போன்று சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டுப்படுவது இது உங்களுக்கு போதுமானது. ஏன் மார்க்கத்திலே புதிதாக ஒன்றை உருவாக்கி அதிலே நீங்கள் அல்லாஹ்விற்கு திருப்தி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் எதை விட்டு சென்றார்களோ, எதை உங்களுக்கு கொடுத்து விட்டு சென்றார்களோ அதன் மீது அமல் செய்யுங்களே. அதை விட்டு ஏன் நீங்கள் புதிதாக ஒரு விஷயத்தை உருவாக்கி அதன் மீது அமல் செய்கிறீர்கள்? இதே போன்று பாருங்கள், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேலும் சொல்றாங்க, நீங்கள் அல்லாஹ்வுடைய அச்சமும் தக்வாவும் இஸ்திகாமத் மார்க்கத்திலே நின்று நிலைத்திருப்பது, இது இரண்டும் நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள், ஒருபோதும் தவறி விடாதீர்கள். எப்போதும் நீங்கள் தக்வாவாதிகளாக இந்த உலகத்திலே செயல்பட வேண்டும். எப்போதும் நீங்கள் இப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள், இந்த மார்க்கத்திலே நீங்கள் நின்று நிலைத்திருக்க வேண்டும் என்ற 2 விஷயங்களை சொல்லிவிட்டு மேலும் சொல்லுகிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள், ஒருபோதும் பிதஅத்தான காரியத்தை நீங்கள் செய்யாதீர்கள், அதை நெருங்கவும் வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள். இது மட்டுமா? இதோ பாருங்கள், ஹுதைஃபா பின் அல் யமான், மிக மூத்த சஹாபி, இவர் சொல்றாங்க, நீங்கள் சஹாபாக்களுக்கு எந்த ஒரு செயலை, எந்த ஒரு இபாதத்தை, எந்த ஒரு வழக்க வழிபாடை செய்தது நீங்கள் கண்கூடாக பார்த்தீர்களோ, ஹுதைஃபா பின் அல் யமான் சஹாபி, இவர் அடுத்த தலைமுறையினருக்கு தாபீன்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொல்றாங்க? நீங்கள் சஹாபாக்களுக்கு இன்று பார்க்கிறீர்கள் அல்லவா, சஹாபாக்கள் உங்களுக்கு, நீங்கள் சஹாபாக்களை பார்க்கும் போது அவர்கள் இபாதத்தான விஷயத்திலே, மார்க்க விஷயத்திலே எந்தெந்த அமல்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ அதே அமல்களை நீங்களும் செய்யுங்கள். எந்த அமல் சஹாபாக்கள் செய்யவில்லையோ அதை நீங்கள் ஒருபோதும் செய்யாதீர்கள். ஏன் தெரியுமா?
பிற்காலத்திலே வரக்கூடிய தலைமுறையினருக்கு சஹாபாக்கள் ஒருபோதும் புதிதான ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று தூண்டவும் இல்லை, அதை ஆதரித்ததும் இல்லை என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரால் கொடுக்கப்பட்ட அந்த சுன்னாக்களை எவ்வளவு பேணி பாதுகாத்தார்கள் என்பதை ஹுதைஃபா பின் அல்-யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற இந்த வார்த்தையின் மூலம் நமக்கு தெரிகிறது, உணர முடிகிறது. இல்லையா சகோதரர்களே, கண்ணியமிக்க சகோதரர்களே? இதே போன்று ஒரு முறை இந்த ஹதீஸ் நாம் அதிகமாக நிக்காஹுடைய குத்பாவிலே கேட்கின்றோம். 3 நபித்தோழர்கள் வந்தார்கள். நான் இன்னென்ன அமல்களை செய்ய விரும்புகின்றேன் என்று சொன்னார்கள். அவர்களுடைய ஆசையும் ஆர்வத்தையும் எடுத்து சொன்னார்கள். நான் ஒருபோதும் எல்லா நாட்களிலும் நான் நோன்பு வைத்துக் கொண்டே இருப்பேன். இன்னொரு நபித்தோழர் சொன்னார், இரவு நேரங்களிலே எப்போதும் நான் நின்று வணங்கிக் கொண்டே இருப்பேன், தூங்கவே மாட்டேன் என்று இப்படியெல்லாம் சொன்ன அந்த விஷயத்தில் அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அம்மா வல்லாஹி இன்னி லஅக்ஷாக்கும் வஅத்காக்கும். என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, நான் உங்களை விட அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அதிகமாக பயப்படக்கூடியவனாக இருக்கின்றேன். நான் நோன்பு நோக்கவும் செய்கின்றேன், நோன்பு விடவும் செய்கின்றேன். நான் இரவு நேரங்களிலே தூங்கவும் செய்கின்றேன், இரவு நேரங்களிலே நின்று வணங்கி அல்லாஹ்விற்கு வழிபடவும் செய்கின்றேன், இபாதத்தும் செய்கின்றேன். இந்த இடத்தில் நமக்கு என்ன புரியுது? யாரெல்லாம் பிதாத்தான அமல்கள் செய்து கொண்டிருக்கிறார்களோ அதை அந்த விஷயத்தை எல்லாம், அந்த செயல்கள் எல்லாம் பரப்புகிறார்களோ, அவர்கள் என்ன சொல்ல விரும்புகிறார்கள்? நாம் ரசூலுல்லாஹ்வை விட தக்வாவுடைய விஷயத்தில் அதிகமாக இருக்கின்றோம், மேலே இருக்கின்றோம் என்று சொல்லுகின்றோமா? இதுதானே அதற்கு அர்த்தம். அவர்களுடைய ஆசையை அவர்கள், அந்த 3 நபித்தோழர்கள் இப்போதுதான் இஸ்லாத்தை தழுவி இருந்தார்கள், பலவீனமான ஈமான் உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய ஆசையும் ஆர்வத்தையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் எடுத்து சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு இப்படி பதில் சொல்லி இருக்கிறார்கள் என்றால், அந்த பதில் இன்றைய காலகட்டத்தில் யாரெல்லாம் பிதாத்திலே மூழ்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு தருகின்ற பதில் அது. புரியுதா? ஆக சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்க? அல்லாஹ்வுக்கு பயப்படுகின்ற இந்த ஒரு விஷயத்தில் உங்களை விட அதிகமாக நான் அல்லாஹ்வை பயப்படுகின்றேன். நான் நோன்பும் வைக்கின்றேன், நான் நோன்பு விடவும் செய்கின்றேன், இஃப்தாரும் செய்கின்றேன் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, நீங்கள் பிதாத் சம்பந்தமான விஷயத்தை எடுத்து பார்த்தீர்கள் என்றால், பிதாத் என்சைக்ளோபீடியா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு புத்தகம், ஏறத்தாழ 600-700 பக்கத்தை கொண்ட ஒரு புத்தகம். அல்லாமா அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதில் எல்லா பிதாத்துகளையும் தொகுத்து வழங்கி இருக்கிறார்கள், எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். நாம் முக்கியமாக இந்த கிதாபுகளை எல்லாம் படிக்க வேண்டும். அதே போன்று பிதாத்துகளுடைய போஸ்ட்மார்ட்டம் என்று உருதுவிலும் அதுவும் ஒரு கிதாப் இருக்கிறது. அதுவும் நாம் படித்து பார்த்தால் நமக்கு தெரிய வருகிறது, எப்படியெல்லாம் புதிதான விஷயத்தை மார்க்கத்திற்குள், மார்க்க ஆதரவாளர்கள் அல்ல, யாரெல்லாம் இப்படி உருவாக்குகிறார்களோ அவர் மார்க்கத்திற்கு எதிரானவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. குறிப்பாக சூஃபிகளும் ஷியாக்களும் ரவாஃபிதாக்களும் இந்த மார்க்கத்திலே நிறைய பிதாத்தான அமல்களை இட்டுக்கட்டு மார்க்கத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அந்த 3 நபித்தோழர்கள் அப்படி சொன்னதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி அவர்களுக்கு பதில் சொன்னதற்கு பிறகு ஒரு வார்த்தையை சொன்னார்கள். நிக்காஹுடைய குத்பாவிலே இந்த வார்த்தையை நாம் கேட்கின்றோம். என்ன வார்த்தை? ஃபமர் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. எவர்கள் என்னுடைய சுன்னாவிற்கு மாற்றமாக செயல்படுகிறார்களோ, எவர்கள் இந்த உலகத்தில் பிதாத்தான அமல்களை செய்கிறார்களோ, சுன்னாக்களை விட்டுவிட்டு வேறு ஒரு அமலை, வேறு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து இது மார்க்கம் என்று நினைத்து அமல் செய்கிறார்களோ அவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் இல்லை என்று சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். யாரால் சொல்லப்பட்ட விஷயம் இது? அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இது. சகோதரர்களே, நாம் சாதாரணமாக இருக்கக்கூடாது. நீங்கள் இன்னென்ன காரியத்தை செய்தால் நீங்கள் அரெஸ்ட் ஆகுவீர்கள், காவல்துறை அதிகாரிகள் உங்கள் வந்து சிறைப்படுத்துவார்கள், இன்னென்ன காரியத்தை நீங்கள் செய்தால் தண்டனைக்கு உள்ளாக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டால் அந்த காரியங்களை எல்லாம் நாம் செய்வோமா?
அல்லாஹ்வுடைய தூதரால் தெள்ள தெளிவாக சொன்னதற்கு பிறகும் நாம் என்னென்ன காரியத்திலே செய்து கொண்டிருக்கின்றோம், அதிலே பெருமை அடித்துக் கொண்டிருக்கின்றோம், அந்த செயல்களை எல்லாம் பரப்பிக் கொண்டிருக்கின்றோம் என்றால் நாம் நேரான வழியிலே இல்லை என்பதற்கான மிகப்பெரிய சான்று சகோதரர்களே. இது வழிகேடு. ஒருபோதும் நாம் இந்த அமல்களை செய்து கொண்டு அல்லாஹ்விற்கு திருப்திப்படுத்த முடியாது. இந்த அமல்களை எல்லாம் செய்து கொண்டு ஒருபோதும் சொர்க்கத்தை அடைய முடியாது. நாம் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதே போன்று யாரெல்லாம் பிதஅத்தான காரியங்களை உருவாக்குகிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய இந்த ஹதீஸிலும் பாடம் உண்டு. என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மன் சன்ன சுன்னதன் ஹஸனதன் ஃபலஹு அஜ்ருஹா வ அஜ்ரு மன் அமில பிஹா. எவர்கள் எல்லாம் சுன்னத்தான அமல்கள், அது மௌத்தா போயிடுச்சு, அந்த சுன்னத்தான காரியங்களை எல்லாம் புதுப்பிக்கிறார்கள். சுன்னத்தான ஒரு அமல் தான், ஆனால் மக்கள் அதனை மறந்து விட்டார்கள். அதை யார் புதுப்பிக்கிறார்களோ ஃபலஹு அஜ்ருஹா, அதற்கான கூலி அந்த நபருக்கு தரப்படும். வ அஜ்ரு மன் அமில பிஹா, அந்த அமல் யாரெல்லாம் செய்கிறார்களோ இலா யௌமில் கியாமா, மறுமை நாள் வரைக்கும் அதற்கான மொத்த கூலியும் யார் இதனை புதுப்பித்தார்களோ அவர்களுக்கு தரப்படும் என்று அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதற்கு பிறகு உடனடியாக இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. என்ன தெரியுமா? மன் சன்ன சுன்னதன் ஸய்யிஅத்தன், எவர்கள் இந்த மார்க்கத்தில் புதிதாக ஒன்றை கெட்ட விஷயத்தை உருவாக்குகிறார்களோ, புதுப்பிக்கிறார்களோ, உதாரணத்திற்காக தொழுகைக்கு அப்புறமா கூட்டு துவா செய்யறது பிதஅத். இது ஒரு காலத்திலே மறைக்கப்பட்டது. இதற்கு பிறகு ஒருத்தர் வந்து இது ஒரு சுன்னா, இது ஒரு அமல், இது அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லப்பட்ட ஒரு அமல் என்று யாராவது எடுத்து சொன்னால் யார் இது எப்படி வந்து சுன்னாவாக முடியும்? இதை குறித்து தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இது யார் சொல்றார்களோ, இது யார் புதுப்பிக்கிறார்களோ, ஒரு பிதஅத்தை யார் புதுப்பிக்கிறார்களோ ஃபலஹு விஸ்ருஹா, அதற்கான பாவம் அவர்களுக்கு தரப்படும். வ விஸ்ரு மன் அமில பிஹா, இந்த பாவத்தை எல்லாம் மறுமை நாள் வரைக்கும் யார் செய்கிறார்களோ அத்துணை பேருக்கும் இதனுடைய பாவம் வந்து சேரும் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அக்பர். கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, நாம் பிதஅத்தை பரப்புகின்றோம் அல்லது எடுத்து சொல்லுகின்றோம் என்றால் நாம் மறைந்து விட்ட பிறகும் கபரிலே மூழ்கி கிடைப்போம். அந்த நேரத்திலும் யாரெல்லாம் இந்த பிதஅத்தான காரியங்கள் செய்கிறார்களோ அத்துணை பாவமும் நம்முடைய ஏட்டிலே வருமே, பயமில்லை. சகோதரர்களே, ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கின்றேன். இந்த உலகத்திலே நிறைய அதற்கான நமக்கு நஷ்டம் இருக்கிறது. உலகத்தில் மட்டுமில்லாமல் மறுமையிலே மிகப்பெரிய ஒரு நஷ்டம் நம்மை காத்து கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் இந்த பிதஅத்தை செய்கிறார்களோ அவர்களுக்கு மறுமையிலே மிகப்பெரிய ஒரு நஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது. அது என்ன தெரியுமா? சூரத்துல் கௌசரிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், இன்னா அஅதைனாக அல் கௌசர், நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கௌசர் என்ற இந்த விஷயத்தை வழங்கி இருக்கின்றோம். மறுமை நாளிலே எல்லா முஸ்லிம்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய தூதரினுடைய கையால் கௌசர் தடாகத்திலே தண்ணீரை அருந்துவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய இரு கைகளால் எடுத்து அந்த தண்ணீரை ஊற்றுவார்கள், கொடுப்பார்கள், குடியுங்கள் என்று. அந்த தண்ணீரை குறித்து வருகிறது ஹதீஸிலே, ஒரு முறை அந்த தண்ணீர் குடித்து விட்டால் எவ்வளவு காலம் நாம் இருந்தாலும் அதற்கு பிறகு நமக்கு தாகமே ஏற்படாது. இன்று காலையிலே ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் குடித்து விட்டு இரவு வரைக்கும் ஒரே ஒரு கிளாஸ் அதிலே போதுமாக முடியுமா? ஒருபோதும் முடியாது. ஒரு மணி நேரத்திற்கு பிறகு மறுபடியும் குடிக்க வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கும். மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு நாளைக்கு ஏறத்தாழ 3 லிட்டர் தண்ணீரை குடிக்க வேண்டும் என்று. சகோதரர்களை யோசித்து பாருங்கள், மறுமையினுடைய வெப்பம் எப்படி இருக்கும். அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு இந்த விஷயத்தை தருகிறார்கள் என்றால் இது எவ்வளவு மிகப்பெரிய அருட்கொடை அல்லவா? எல்லோரும் வருவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எந்த இடத்தில் வழங்கி கொண்டிருக்கிறார்களோ அதை நோக்கி எல்லோரும் வருவார்கள். வந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றான், அந்த இடத்திலிருந்து மலக்குமார்கள், அதற்காக தனியாக ஒரு மலக்குமார்கள் இருப்பார்கள். அவர்கள் யாரெல்லாம் இந்த மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கினார்களோ அவர்களுக்கெல்லாம் அங்கிருந்து அப்புறப்படுத்துவார்கள். அங்கிலிருந்து அவர்களுக்கு வெளியேற்றுவார்கள்.
அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வாங்க, என்ன தெரியுமா? யா ரப்பி அஸ்ஹாபி அஸ்ஹாபி, இறைவா இவர்கள் என்னுடைய தோழர்கள், என்னுடைய உம்மத்தினர்கள். இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, இன்னஹும் மின்னி, இவர்கள் என்னை சார்ந்தவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார்கள். இந்த இடத்தில் நமக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. யாரெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைவான விஷயத்தை அறிகிறார்கள், இந்த நாலேஜ் அவருக்கு இருக்கிறது, மறைமுகமான இல்ம் அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருக்கிறது என்று யார் ஈமான் கொள்கிறார்களோ, நம்பிக்கை வைக்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த ஹதீஸிலே பதில் உண்டு. என்ன சொல்லப்படும்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு மறைவிற்கு பிறகு இந்த சமூகத்தினர் என்னவெல்லாம் செய்தார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாது. சொல்லப்படுவார்கள், ஃபயுகால் இன்னக லா தத்ரி மா அஹ்தஸு பஅதக், ரசூலுல்லாஹ்வே நீங்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பிறகு இவர்கள் மார்க்கத்திலே என்னவெல்லாம் புகுத்தினார்கள் தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. என்னென்ன பிதாத்துகளை இவர்கள் உருவாக்கி அமல் செய்து கொண்டிருந்தது மட்டுமல்லாமல் அதை பரப்பிக் கொண்டிருந்தார்கள். இவர்கள் மார்க்கத்திற்குள் என்னென்ன விஷயங்களை புகுத்தினார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது, என்னென்ன பிதாத்துகளை உருவாக்கினார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது என்று சொல்லப்படும். அப்படியா என்று கேட்டதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வார்த்தை சொல்வார், அல்லாஹ் அக்பர், இதுதான் மிகப்பெரிய நஷ்டம் என்று சொன்னோம், மிகப்பெரிய கை சேதம் இது. என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? சுஹ்மன் சுஹ்மன், இவர்களுக்கு இங்கிலிருந்து அப்புறப்படுத்துங்கள், வெளியேற்றுங்கள், இவர்கள் வேண்டாம், இவர்கள் என்னை சார்ந்தவர்களே கிடையாது, இவர்களுக்கு இந்த அருட்கொடை வேண்டவே வேண்டாம் என்று சொல்வார்கள். கௌசர் தடாகம் என்பது எவ்வளவு மிகப்பெரிய அருட்கொடை சகோதரர்களே. அந்த அருட்கொடைகளில் இருந்து எவர்கள் எல்லாம் பிதாத் செய்திருக்கிறார்களோ அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எச்சரிக்கை மணி இது, மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். மறுமையிலே கௌசர் தடாகம் எனக்கு வேண்டாம் என்று யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்கள் பிதாத் செய்யுங்கள், தாராளமாக செய்யுங்கள், எவ்வளவு முடியுமோ செய்யுங்கள். இல்லை, நான் மறுமையிலே இந்த வேதனை எல்லாம், இந்த கஷ்டம் எல்லாம், இந்த நஷ்டம் எல்லாம் எனக்கு வேண்டாம் என்று யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் எல்லாம் பிதாத்தை உடனடியாக விட்டுவிடுங்கள். இதை விடுவதிலிருந்து உங்களுக்கு எந்தவித நஷ்டமும் ஏற்படுவது கிடையாது, மாறாக இது லாபம் தான், இது உங்களுக்கு சாதமாக அமையும். தௌபா செய்யுங்கள் சகோதரர்களே. இது பாவம், கொடிய பாவம் என்பதை ஆரம்பத்தில் நாம் சொன்னோம். மது அருந்துவதை விட, ஜினா செய்வதை விட பிதாத் மிக கொடூரமான கொடிய பாவம் என்பதை நாம் உங்களுக்கு மத்தியில் எடுத்துரைத்திருக்கின்றோம். எனவே நாம் எந்த அமல் செய்தாலும் ஒரு முறை சுய பரிசோதனை செய்து பாருங்கள், அதை அலசி பாருங்கள். இது சுன்னதா, இது பிதாத்தா தெரியவில்லை என்றால் உலமாக்களை அணுகுங்கள், உலமாக்களை அணுகி அவரிடத்தில் கேளுங்கள், இது செய்வது சரியா? ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லுகின்றேன். நேற்றைய தினம் ஒரு போன் வந்தது. நம்முடைய நண்பர் ஒருத்தர் போன் பண்ணி கேட்கிறார், என்ன தெரியுமா, குழந்தை பிறந்து 6 நாட்கள் முடிந்து விட்டது, 7வது நாள் அகீகா செய்ய வேண்டும். அகீகா சம்பந்தமாக ஒரு கேள்வி அவர் கேட்டார். அல்ஹம்துலில்லாஹ், அவர் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅவை சார்ந்தவராக இருக்கிறார். ஆனால் கூட இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் அவர்கள் எல்லாம் ஒரு விஷயத்தை அவர்களுடைய மனதிலே பதிவு செய்திருக்கிறார்கள். என்ன தெரியுமா? அறுத்து பலியிடக்கூடிய அந்த அகீகாவுடைய பிராணியினுடைய மாமிசத்தை, கரியை வாப்பா உம்மா சாப்பிடக்கூடாது என்ற விஷயம் சொசைட்டியிலே, சமுதாயத்திலே பரவலாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது சாப்பிடக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ் அக்பர். இது யாரால் உருவாக்கப்பட்டது? நாம் சொன்னோம், இதுவெல்லாம் எதுவும் கிடையாது. எத்துணை சஹாபாக்கள் அகீகா குர்பானி கொடுத்திருக்கிறார்கள், அகீகா செய்திருக்கிறார்கள், ஆட்டை பலியிட்டு இருக்கிறார்கள். அவர்கள் அவருடைய தாய் தந்தை சாப்பிடாமல் இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு சான்று, ஒரு ஆதாரம் ஹதீஸ் நூல்களிலே பார்க்க முடிகிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பிடுவதிலிருந்து தடை செய்திருக்கிறார்கள் என்று எங்கேயாவது ஒரு ஹதீஸ் நமக்கு கிடைக்கிறதா? இதுவெல்லாம் பிற்காலத்திலே உருவாக்கப்பட்ட பித்அத்துகள் சகோதரர்களே, அனாச்சாரங்கள். நாம் கவனமாக இருக்க வேண்டும். இது எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருப்பார்கள். அவர்கள் சொந்த முயற்சியால், அவர்கள் ஹலாலான அந்த சம்பாத்தியத்தால் ஒரு ஆட்டை வாங்கி அறுத்து பலியிட்டு கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் சாப்பிட வேண்டும் என்று அவர்களுக்கு மனசு இருக்காதா? அது ஒரு சந்தோஷம் தானே. குழந்தை பிறந்திருக்கிறது என்பது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம், ஒரு பாக்கியம்.
குறிப்பாக தந்தை இல்லை என்றாலும் தாய்க்கு அந்த நேரத்திலே சாப்பிட வேண்டிய தேவையும் அவசியம் இருக்கிறது அல்லவா? அந்த தாய் சாப்பிடக்கூடாது என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள் என்றால் இந்த அதிகாரமும் யார் உங்களுக்கு கொடுத்தது? இந்த விஷயம் யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தது? எந்த விஷயத்தை அல்லாஹ் ஹலால் ஆக்கி இருக்கின்றானோ அதை ஹராமாக்குவதற்கு நீங்கள் யார்? நீங்கள் யார்? சகோதரர்களே, எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனவே தான் நாம் சொன்னோம், யாரெல்லாம் பிதாத்தான விஷயங்களிலே மூழ்கி கிடைக்கிறார்களோ, அதை அமல் செய்வது மட்டுமல்லாமல் அதை பரப்புகிறார்களோ அவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதர் எல்லோருக்கும் கௌசர் தடாகத்தில் இருந்து தண்ணீர் புகட்டும் போது அவர்கள் அப்புறப்படுத்தப்படுவார்கள், வெளியேற்றப்படுவார்கள். இது மிகப்பெரிய கை சேதம் சகோதரர்களே. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பயானிலே நாம் எதுவெல்லாம் கேட்டோமோ அதன் அடிப்படையிலே எனக்கு முதலில் அமல் செய்வதற்கும் பிறகு உங்கள் அனைவருக்கும் அமல் செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவாராக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுன்னாக்களை நேசிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுன்னாக்களை ஹயாத்தாக்குவதற்காக அல்லாஹ் நமக்கு அருள் செய்வானாக. சுன்னாக்களை பேணி நடப்பதற்கு அது சிறிய சிறிய சுன்னாக்களாக இருந்தாலும் சரி, அது அந்த அமல் பெரிசாக இருந்தாலும் சரி, அதன் மீது முஹப்பத் வைத்து அது அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லப்பட்டது என்று அதை நேசித்து அமல் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சஹாபாக்களுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அதில் ஒன்று என்ன தெரியுமா? இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டார்கள் என்றால் அவர்கள் தூக்கி பிடிப்பார்கள். இது அல்லாஹ்வுடைய தூதரால் சொல்லப்பட்ட ஒரு செயல், சுன்னா இது என்று தூக்கி பிடித்து அமல் செய்வார்கள். ஆனால் இன்று நாம் எப்படி இருக்கின்றது தெரியுமா? இது கடமை இல்லையே, இது ஃபர்ஸ் இல்லையே, இது வாஜிப் இல்லையே, இது ஹலால் இல்லையே, இது ஒரு சுன்னா தானே என்று சர்வசாதாரணமாக பார்க்கின்றோம். இதனுடைய விளைவுதான் இன்று நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய சமுதாயத்திலே நிறைய பித்அத்துகள் உள்ளே வருவதற்கான மிகப்பெரிய ஒரு காரணம் இதுதான் சகோதரர்களே. சுன்னாக்களின் மீது அலட்சியமாக இருப்பது. எனவே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எது நமக்கு கட்டளையிட்டார்களோ, எப்படி நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அந்த அடிப்படையில் வாழ்க்கையை ஏற்படுத்திக் கொள்வதற்கும் அந்த அடிப்படையிலே வாழ்ந்து மரணிப்பதற்கும் வல்ல ரஹ்மான் நமக்கு அருள் செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிசாயிரில் முஸ்லிமீன் மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிரு இன்னஹு லஃபூர் ரஹீம்.